செழியர்பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிபுனைந்து செங்கோலோச்சி முழுதுலகுஞ் ஜயங்கொண்டு திரைகொண்டு நந்திகண முனைப்போர் சாய்த்து தொழுகணவர் கணிமண மாளிகை சூட்டித் தன்மகுடஞ் சூட்டி செல்வந் தழைவுறு தன்னர சளித்த பெண்ணரசி அடிக்கமலந் தலைமேல் வைப்பாம். இந்த பாட்டு யாரை பற்றி பாடியிருக்கு அப்படிங்கிறது மீனாட்சியை பற்றி. நமக்கு இப்போது சித்திரை திருவிழா மதுரையில் நடந்துகிட்ருக்கு. அதனால் மீனாட்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சி ஸ்தோத்திரம் ரெண்டும் பார்க்கலாம் இன்றைக்கி. இது மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி பண்ணுறதுக்கு முன்னாடி மீனாட்சியை பற்றி பரஞ்சோதி முனிவர் எழுதின கடவுள் வாழ்த்து. செழியர்பிரான் திருமகளாய் கலைபயின்று. செழியர்பிரான் அப்படிங்கிறது பாண்டிய மன்னனுடைய திருமகளாக கலைகள் பயின்று, ஆயக்கலைகள் 64 பயின்று முடிபுனைந்து செங்கோல் ஓச்சி அரசியாக பட்டம் ஏற்று செங்கோல் ஆட்சி நடத்தி முழுதுலகும் ஜெயங்கொண்டு இந்த உலகத்தை பூராம் முழுவதும் ஜெயித்து திரை கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நந்திகண முனைப்போர் சாய்த்து நந்திகணங்களோடு கூட போர் புரிந்து தொழு கணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன்னுடைய கணவரை அங்கே கண்டு அவருக்கு மணமாலை சூட்டி தன் மகுடன் சூட்டி தன் கணவனையும் அரசராக்கி செல்வன் தழைவுறு தன் அரச அளித்த பெண்ணரசி அடிக்கமலன் தலைமேல் வைப்பாம். அங்கே மதுரையில் மீனாட்சியுடைய ஆட்சி 6 மாதம், சொக்கநாதர் ஆட்சி 6 மாதம் நடக்கும். இப்போ கணவருக்கும் மகுடன் சூட்டி தன் அரச அளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம். அப்படிப்பட்ட பெண்ணரசியினுடைய கமலம் அடிக்கமலம் அவளுடைய பாத கமலங்களை தலைமேல் வைப்போம், தலைமேல் வைத்து போற்றுவோம் அப்படின்னு இது மீனாட்சிக்கு சொல்லியிருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல். இப்போது மீனாட்சி கல்யாணம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றின விவரங்கள் எந்தெந்த புக்கில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலு, அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம். 3ஆம் நூற்றாண்டில் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பாண்டிய தேசத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரம் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் மதுரை மாநகரில் பிறந்தவள் மீனாட்சி. அதை பற்றின வரலாறு அதை முதல்ல 3ஆம் நூற்றாண்டில் சார சமுச்சயம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத புக்கு வரருச்சிகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த வரருச்சிகி எழுதின சார சமுச்சயம் அப்படிங்கிற புக்கில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் வர்ணிக்கும் பொழுது அதில் இந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் பற்றி வர்ணிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கல்லாட தேவநாயனார் எழுதின கல்லாடம் அப்படிங்கிற புக்கில் சிவபெருமானுடைய 30 திருவிளையாடல்களை பற்றி எழுதியிருக்கு. அதுக்கு பின்னாடி சம்ஸ்கிருதத்தில் ஹாலாஸ்ய மாகாத்மியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. ஹாலாஸ்ய மாகாத்மியம் அப்படிங்கிற நூல். அதுலேயும் இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வர்ணனை இருக்குது. ஹாலாஸ்ய மாகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹாலாஸ்யம் அப்படிங்கிற பேர் தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஆலவாய். நமக்கு சிவபெருமானுக்கே ஆலவாய் அப்பர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. திரு ஆலவாயன் பதிகம், திருநீற்று பதிகம். சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடினார் இல்லையா? பாண்டிய மன்னனோட வெப்பு நோய் தீர்க்கறதுக்காக திருநீற்று பதிகம், மந்திரமாவது திருநீறு அப்படின்னு ஒரு பதிகம் பாடும்பொழுது கூட திரு ஆலவாயன் திருநீரே அப்படின்னு பாடியிருப்பார். ஆலவாயன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. அதனால தான் மதுரை மாநகரத்துக்கே திரு ஆலவாய் அப்படிங்கிற பேர் புராணங்களில் உண்டு. ஆலவாய் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய கதைகள் உண்டு. காலகால விஷத்தை தன்னுடைய வாயில் உண்டவர், அதனால் அவருக்கு ஆலவாயன் அப்படிங்கிற பேர். அதுதான் ஹாலாஸ்யம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடியது. இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. பிரளய காலத்தில் மதுரை மாநகர், முன்பு இருந்த அந்த மதுரை மாநகர் ஃபுல்லாக அழிஞ்சி திரும்ப அந்த மதுரை மாநகரம் வரும் பொழுது அதை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னன் இந்த மாநகரத்துக்கு எல்லைகளெல்லாம் வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணும் பொழுது சிவபெருமான் பாம்பு உருவம் கொண்ட ஒரு சித்தராக மதுரை மாநகரத்துக்கு எல்லைகளை வகுத்து கொடுத்தாரு. இப்போ அந்த பாம்பு ஆலம் அப்படிங்கிற அந்த விஷத்தை உடைய பாம்பு அந்த உருவத்தில் வந்ததுனால அந்த சித்தர் எல்லைகளை வகுத்து கொடுத்ததுனால அந்த நகரத்துக்கே ஆலவாய் அப்படிங்கிற பேர்.
இது திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் இதுலேயே திருவிளையாடல் புராணத்திலேயே ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. இப்போ திருவிளையாடல் புராணம் கல்லாட தேவநாயனார் எழுதினது. அதுக்கப்புறம் இப்போ கல்லாட தேவநாயனாருக்கு அப்புறம் இவர் எழுதியிருக்காரு நம்பி திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படிங்கிறவர் நம்பி திருவிளையாடல் அப்படிங்கிற பேரில் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பின்னாடி இப்போது 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணங்கிறது இருக்குது. இந்த திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதினதில் 3367 பாடல்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அதில் பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் பரஞ்சோதி முனிவருக்கு சமகாலத்தில் இருந்த ஒரு புலவர். அவர் இதுக்கு காப்பு பாடல் எழுதியிருக்காரு. அதில் 3367 பாடல்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3363 பாடல்கள். இதில் மதுரை மாநகரத்தில் சிவபெருமான் பண்ண 64 திருவிளையாடல்களை பற்றின டீட்டெயிலான வர்ணனை இருக்குது. அதில் தான் ஒரு பாடலத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம், திருமணப்படலம், அது எல்லாமே வருது. நம்ம இதுவும் சம்ஸ்கிருத ஹாலாசிய மகாத்மியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இதையும் வச்சு இப்போது மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம். எப்படி முதல்ல மீனாட்சி அவதாரம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல நமக்கு மதுரைக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்த்தா நீப்ப வனம்னு ஒரு பேர் உண்டு, கடம்ப வனம்னு பேர், கதம்ப மரங்கள் நிறைந்த பகுதி, அதனால் கடம்ப வனம் அப்படிங்கிற பேரும் உண்டு. திரு ஆலவாய் அப்படிங்கிறதும் பேர் உண்டு, நான்மாட கூடல் அப்படிங்கிற பேரும் உண்டு. இவர் பரஞ்சோதி முனிவரே கூட 3 காண்டங்களாக பிரித்து எழுதியிருப்பார் திருவிளையாடல் புராணத்தை. மதுரை காண்டம், கூடல் காண்டம், ஆலவாய் காண்டம் அப்படின்னு. இப்போ மதுரை அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, நமக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சோமேஸ்வரர், சோமசுந்தரராக இருக்கக்கூடிய சிவபெருமான், சோமம் அப்படிங்கிறது அமிர்தத்தை குறிக்கக்கூடியது. அமிர்த கலசத்தை தன்னுடைய தலைமுடியில் கொண்டவர், சோமசேகரராக இருக்கக்கூடியவர். ஸோ அமிர்த தத்துவத்தை சொல்லக்கூடியது. அமிர்தேன ஆப்ளுத்தம் சாந்தம் திவ்யபோக சமன்வித்தம். சோமசேகரர் அங்கே இருக்கக்கூடியவர் அமிர்தத்தால் சூழப்பட்டவராக இருக்கிறார். அப்போ அமிர்தம் அப்படின்னா அமிர்தத்துடைய தன்மை என்ன? மதுரம், இனிப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இப்போ அந்த மதுரத்தை குறிக்கக்கூடியதுனால இந்த ஊருக்கே மதுரை அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம். இன்னொரு இது என்ன அப்படின்னா, பாண்டிய மன்னர்கள் எல்லாமே சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள். சந்திரவம்சம் அப்படிங்கிறதுக்கு இப்போ சந்திரன், மதி அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு பேர். இப்போ மதிரை அப்படின்னா சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு சோழ மன்னர்கள் எல்லாம் சூரிய வம்சம்னு ஒரு இது உண்டு, நம்பிக்கை உண்டு. பாண்டியர்கள் எல்லாம் சந்திரவம்சத்து ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டது அப்படிங்கிறதுனால மதிரை அப்படிங்கிற பேர் இருந்திருக்கலாம். அந்த மதிரைங்கிறது காலப்போக்கில் மதுரையாக மாறியிருக்கலாம். இன்னொன்று, இந்த மதுரை மாநகரத்துக்கு இந்த 2 அர்த்தத்தில் பேர் வந்திருக்கலாம். மதுரை மாநகரத்துக்கு இன்னொரு பேர் துவாதசாந்தம் அப்படிங்கிற பேர் உண்டு. துவாதசாந்தம் அப்படின்னா, துவாதசாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, சிவபெருமான் நமக்கு அந்த லிங்கம் இருக்குது அப்படின்னா, சிவபெருமானை பார்க்கும்போது லிங்கம், அந்த லிங்கத்துக்கு 12 அங்குல தூரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மனை மானசீகமாக தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. இன்னொரு அர்த்தம் நமக்கு யோக சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது இந்த துவாதசாந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்துக்கு துவாதசாந்தம் அப்படிங்கிற பேர் உண்டு. இது பிரம்மரந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நகரம் இந்த மதுரை மாநகரம். இதை சிவபெருமானே சொல்கிற மாதிரி பரஞ்சோதி முனிவர் ஒரு பாட்டிலே எழுதியிருப்பார். திருவளர் ஆரூர் மூலம் திருவானைக்காவே குய்யம் மறுவளர் பொழில் சூழ் அண்ணாமலை மணிபூரம் நீவிர் இருவரும் கண்ட மன்றம் இதயமாம் திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும் புருவ மத்தியமாம் காசி பிறைத்தவள் கைலை குன்றம் பிரம்மரந்திரமாம் வேதம் அரைத்தரு துவாதசாந்த மதுரை ஈது அதிகம் அப்படின்னு சிவபெருமான் பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்கும் சொல்லும் பொழுது,
அந்த கதை பதஞ்சலிக்கும் வியாகரபாதருக்கும் ஏன் இதை சொல்கிறாரு அப்படிங்கிறத பின்னாடி நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அதில் சொல்லும் பொழுது இதை சொல்லியிருப்பார். துவாதசாந்தம் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருப்பார். துவாதசாந்தம் அப்படிங்கிறது பிரம்மரந்திரத்தை குறிக்கக்கூடியது. இப்போ என்னென்ன ஊர்களை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா திருவளர் ஆரூர் மூலம். திருவளர் ஆரூர் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர். அது மூலாதார சக்கரஸ்தானம். மூலம்ங்கிறது மூலாதார சக்கரத்தை குறிக்கக்கூடியது. திருவானைக்காவே குய்யம். திருவானைக்கா அப்படிங்கிற ஊர் குய்யம் அப்படிங்கிறது லிங்கத்தினுடைய நமக்கு அந்த 6 சக்கரங்கள். இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் சௌந்தரிய லகரியிலெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம உடம்புல சரீரத்தில் அந்த முதுகெலும்புக்கு மேருதண்டம் அப்படிங்கிற பேர். அதில் தான் சுஷும்னா நாடிங்கிறது இருக்குது. அந்த சுஷும்னா நாடியுடைய அடிபாகத்திலிருந்து 6 சக்கரங்கள் இருக்குது. கீழே மூலாதார சக்கரம், அதாவது சுஷும்னா நாடியுடைய அடிபாகத்துக்கு பேர் மூலாதார சக்கரம். அது பிருத்வி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அந்த மூலாதார சக்கரம் அதுக்கு கொஞ்சம் மேலே நம்முடைய லிங்க பாகம், அந்த ஜெனிட்டல் ஆர்கான்ஸ் இருக்கக்கூடிய இடம், அது சுவாதிஷ்டான சக்கரம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே நாபி மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரகத்தினுடைய இடம் நாபி, தொப்புள் பார்ட்டு. அது ஜலத்தத்துவம். மூலாதாரம் பிருத்வி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. சுவாதிஷ்டானம் அக்னி தத்துவம். மணிப்பூர சக்கரம் ஜலத்தத்துவம், அது தொப்புள் பகுதி. அதுக்கு கொஞ்சம் மேலே ஹிருதயஸ்தானம் அநாகதம். அநாகதம்ங்கிறது வாயுஸ்தானம், வாயு தத்துவம் இருக்கக்கூடியது. அதுக்கு கொஞ்சம் மேலே கழுத்து விசுத்தி சக்கரம் இருக்கக்கூடிய இடம், அது ஆகாஷ தத்துவம். அடுத்தது புருவ மத்தி அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம். அது மனசு. இப்போ பஞ்சபூதங்கள் ப்ளஸ் மனசு, அது எல்லாத்துக்கும் மேலே சகசிரார சக்கரம் இருக்குது. அந்த சகசிரார சக்கரம் தான், சக்கரத்துக்கு மேலே பிரம்மரந்திரம் இருக்குது. அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறதுல தான் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் 3.5 சுற்று வடிவில் ஒரு பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துட்டு இருக்கக்கூடியது. குண்டலினி அப்படின்னா, குண்டலம் அப்படின்னாவே வளையமாக இருக்கக்கூடியது. பாம்பு எப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி சுருண்டு படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை யோக சாஸ்திர முறையில் மேலே எழுப்பி ஒரு உபாசகன் மேலே கொண்டு வரும் பொழுது, உபாசனா முறையிலையோ அல்லது யோக சாஸ்திரத்தினாலேயோ குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வரும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், அதுக்கு மேலே சகசிரார சக்கரத்தில் அங்கே பிரம்மரந்திர ஸ்தானத்தில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு பரமானந்த நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் மூலாதாரைக்க நிலையா, ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா, பிரம்ம சுவாதிஷ்டானாம்புஜகதா, இந்த நாமங்கள் எல்லாம் பார்த்தோம். மணிப்பூராந்தருதிதா, இது எல்லாமே இந்த நாமங்கள், எல்லா நாமங்களும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் இதில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த 6 சக்கரங்கள் அதனுடைய ஸ்தானத்தை இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் சொல்கிறாரு சிவபெருமான். திருவளர் ஆரூர் மூலம். இப்போ மூலாதார சக்கரஸ்தானம் திருவாரூர். திருவானைக்காவே குய்யம். குய்யம் அப்படிங்கிறது லிங்கத்தினுடைய நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரம். திருவானைக்காங்கிறது சுவாதிஷ்டான சக்கரஸ்தானம். மறுவளர் பொழில் சூழ் அண்ணாமலை மணிப்பூரம். அண்ணாமலை, திருவண்ணாமலை அப்படிங்கிறது மணிப்பூர சக்கரம். நீவிர் இருவரும் கண்ட மன்றம். நீவிர் இருவரும்னா நீங்கள் 2 பேரும் பார்த்த மன்றம். நீங்கள் 2 பேரும் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா வியாகரபாதர் பதஞ்சலியை பார்த்து சொல்கிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்த மன்றம் அப்படிங்கிறது தில்லை சிதம்பரம். அந்த தில்லை சிதம்பரம் இதயமாகி, இதயம் அப்படிங்கிறது அநாகத சக்கரம் இருக்கக்கூடிய இடம். இதயமாம் திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும். திருக்காலத்தி அப்படிங்கிறது கண்டம், கண்டபாகம். தமிழ கண்டம்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் கண்டன கழுத்து. திருக்காலத்தி கண்டபாகம். கண்டம் அப்படிங்கிறது விசுத்தி சக்கரத்தினுடைய ஸ்தானம். புருவ மத்தியமாம் காசி. புருவ மத்தி அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம் இருக்கக்கூடியது காசி. பிறைத்தவள் கைலை குன்றம் பிரம்மரந்திரமாம். கைலை குன்றம், கைலாயமலை அப்படிங்கிறது பிரம்மரந்திரம். வேதம் அரைத்தரு துவாதசாந்தம் மதுரை ஈது அதிகம்.
வேதங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திர ஸ்தானம், இப்போ திருக்கைலாசத்தை எப்படி பிரம்மரந்திர ஸ்தானம்னு சொல்கிறோமோ அதே பிரம்மரந்திர ஸ்தானம் இப்போ இந்த மதுரையாகவும் இருக்கு. அதனால இந்த மதுரைக்கு துவாதசாந்தம், பிரம்மரந்திரம்ங்கிறதுக்கு யோக சாஸ்திரத்தில் வந்து துவாதசாந்தம்னு பேர். அந்த துவாதசாந்த ஸ்தானமாக மதுரை நகரம் இருக்கு. அதனால மதுரை நகரத்துக்கு துவாதசாந்தம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இப்போ இத்தனை சிறப்புகள் இருக்கக்கூடிய மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்தில் குலசேகர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் பாண்டிய வம்சத்தை, பாண்டிய ராஜாக்கள் வரிசையில் முதலாவதாக இருக்கக்கூடியவர், முதல் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் வந்து கடம்ப மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல சிவலிங்கத்தை பார்த்து சிவ பூஜை செய்தார். அந்த சிவலிங்கம் எப்போ அப்படின்னா இந்திரன் சாபம் தீர்த்த படலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்திரனுக்கு ஒரு முறை அவருடைய குலகுருவாக இருக்கக்கூடியவர் அவர் ப்ரஹஸ்பதி இந்திரனுடைய சபைக்கு வந்தார். அப்போ இந்திரன் குருவை பார்த்து மரியாதை பண்ணலை, எழுந்து நின்று மரியாதை பண்ணலை, அப்சரஸ்களுடைய நாட்டியத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தார். அப்போ ப்ரஹஸ்பதிக்கு கோபம் வந்து, ஒரு குருவை எப்படி மரியாதை பண்ணணும்னு தெரியல, நீ இப்படி சிற்றின்பத்திலேயே இது பண்ணிட்டு இருக்கியே, நீ போய் இந்த பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு, உன்னுடைய செல்வத்தெல்லாம் இழந்துருவேன் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்திரன் தவிக்கிறான். அப்போ சாப விமோச்சனம் எனக்கு எப்போ கிடைக்கும் என்னன்னு குரு கிட்டேயே கேட்கும் பொழுது, பூலோகத்தில் பிறந்து நீ சிவபெருமான பூலோகத்தில் போய் தேடிட்டே போ, எங்கே உனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குதோ எந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பார்க்கும் பொழுது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வந்துட்டே இருக்காரு. அப்போது கடம்ப மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல வரும்பொழுது இந்திரனுக்கு மன நிம்மதி வருது, நிறைவு வருது. அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் பார்க்குறாரு, சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடியது. அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி தன்னுடைய இழந்த இந்திர பதவியை மீட்டான் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அந்த லிங்கம் கடம்ப மரங்கள் நிறைந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை குலசேகர பாண்டியன் பார்த்துட்டு அங்கே சிவ பூஜை தினமும் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய மகனா பிறந்தது மலையத்வஜ பாண்டியன். இப்போ மலையத்வஜ பாண்டியனும் ரொம்ப நல்ல மன்னனாக இருக்கான், நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த மலையத்வஜ பாண்டியன் சோழ குலத்தில் பிறந்த சூரசேனனுடைய மகளான காஞ்சனமாலை அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த காஞ்சனமாலை யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பர்த்தில் அவள் வந்து விஸ்வாவசு அப்படிங்கிற கந்தர்வனுடைய மகள் வித்யாவதியாக பிறந்தவள். அவளுக்கு அம்பாள் மேலே ரொம்ப பக்தி அதிகம். அம்பாளே தன்னுடைய குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு 12 மாதங்கள் தபஸ் பண்ணுறா, கடுமையான தபஸ் பண்ணுறா. மார்கழி மாதத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த தை வரை இவ தபஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ தபஸ் பண்ணி அம்பாளே எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு கடுமையாக விரதம் இருந்து தபஸ் பண்ணுறா. அப்போது அம்பாள் அவளுடைய தபஸ் முடியும் பொழுது சொல்கிறா, நேரில் பிரத்யட்சமாகி சொல்கிறான், இவ்வளோ கடுமையான தபஸ் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு மகளாக வந்து பிறப்பேன். ஆனால் இங்கே தேவலோகத்தில் கிடையாது, நீ பூலோகத்தில் பிறக்கும் பொழுது பிறந்தீன்னா உனக்கு மகளாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, நான் பூலோகத்தில் பிறக்கிறதுக்கு தயார், இப்போவே பூலோகத்தில் போய் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த காஞ்சனமாலை பூலோகத்தில் சோழ மன்னன் சூரசேனனுக்கு மகளாக பிறக்கிறா. அவளை தான் இந்த மலையத்வஜ பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சனமாலாவும் அரசன் அரசியாக இருந்து நல்ல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு ரொம்ப வருத்தம், நமக்கு குழந்தைங்க இல்லையே, இவ்வளோ சீரும் சிறப்பும் இருக்குது, இவ்வளோ செழுமையாக இருக்கும், ஆனால் நமக்கு குழந்தைங்களே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கான். அப்போ முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறான். அப்போது இந்திரன் இங்கே இவன் அஸ்வமேத யாகம் பண்ணி நம்மளுடைய பதவியை 100 அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணி நம்மளுடைய பதவிக்கு வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்துட்டு, உன்னுடைய பர்பஸ் என்ன, நீ எதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணுற அப்படின்னா, இல்லை எனக்கு குழந்தைங்க வேணும் அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ குழந்தைங்க வேணும்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, தசரதருக்கே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தானே 4 குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னு எல்லாம் இந்திரன் சொன்ன உடனே இவரும் உடனே புத்திரகாமேஷ்டி யாகம்னு பண்ண ஆரம்பிக்கிறாரு மலையத்வஜ பாண்டியன். அந்த யாக குண்டத்தில் 3 வயசு பெண் குழந்தையா அந்த யாக குண்டத்திலிருந்து வெளியில் வரா. இவ எந்த யோனி ஜென்மாவும் கிடையாது, 3 வயசு பெண் குழந்தையா யாக குண்டத்திலிருந்து. முதல்ல இந்திரன் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம அந்த பார்த்தோம். இந்திரன் பண்ண யாக குண்டத்திலிருந்து சிதக்னி குண்ட சம்பூதா
அப்படின்னு சொல்லி அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அதே மாதிரி மலையத்வஜ பாண்டியன், அங்கே தசரதனுக்காவது அவன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும் பொழுது பாயசம் வந்தது, அந்த பாயசத்தை சாப்பிட்டு குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனால் இங்கே மலையத்வஜ பாண்டியன் பண்ண அந்த யஜ்ஞத்தில் 3 வயசு பெண் குழந்தையா ஒரு அழகான குழந்தை வருது. அதை பத்தஞ்சலி எவ்வளோ அழகாக பரஞ்சோதி முனிவர் எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பாரு அப்படின்னா, சிற்றிடை வளைந்த சிறுமென்றுகில் புறஞ்சூழ் பொற்றிருமணி சிறிய மேகலை புலம்ப விற்றிரு மணிக்குழை விழுங்கிய குதம்பை சுற்றிருள் கடிந்து சிறுதோள் வருடி ஆட தெல்லமுத மென்மழலை சிந்த விளமூரல் முள்ளெயிர் அரும்ப முலை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை என 3 பிராயமோடு நின்றாள் எள்ளறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள். சொல்ல முடியாத பல வகையான உயிர்கள் எல்லா உலகத்தையும் ஈன்றெடுத்த தாயானவள் இங்கே எப்படி பிறந்திருக்கா அப்படின்னா, பெண் பிள்ளை என 3 பிராயமோடு நின்றாள். ஒரு 3 வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக தோன்றினாள். எப்படி இருந்தா அப்படின்னா, சிற்றிடை வளைந்த சிறுமென்துகில் புறஞ்சூழ், சிற்றிடை அதில் மென்மையான துகில், நல்ல சாஃப்டான பட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டுட்ருக்கா. பொற்றிருமணி சிறிய மேகலை புலம்ப, அழகான மணிகளையெல்லாம் உடைய மேகலை அப்படிங்கிறது ஒட்டியானம், இடுப்பில் போட்டுக்கக்கூடிய அணிகலன் மேகலா அப்படிங்கிறது. அந்த மேகலாவில் இருக்கக்கூடிய அந்த மணிகளுடைய சவுண்டெல்லாம் கேட்குது. விற்றிரு மணிக்குழை விழுங்கிய குதம்பை, விற்றிரு மணிக்குழை நல்ல மாணிக்க கற்களெல்லாம் இருக்கக்கூடிய குதம்பை மலர்களோடு சுற்றிருள் கடிந்து சிறு தோள் வருடி ஆட, அது எல்லாம் மாணிக்க கற்கள் போட்டு அந்த தோடு போட்டுட்ருக்கா. அது இருட்டை எல்லாத்தையும் விழுங்குற அளவுக்கு பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குது. சிறிய தோள்களோடு இருக்குது. அந்த தோள்களில் வருடி ஆடிட்டுருக்கு. இவ போட்டுட்ருக்கக்கூடிய மாணிக்க குழைகள் எல்லாம் தெல்லமுத மென்மழலை சிந்த விளமூரல் முள்ளையிரு அரும்ப முலை மூன்றுடையதோர் பெண் பிள்ளை. அமுதம் மாதிரி தெளிந்த அமுதம் போல மென்மையான மழலை மொழி பேசிட்டு இளமூரல்னா புன்னகையோட, நமக்கு இதில் கூட வரும் இல்லையா, மந்தஸ்மித பிரபாபூர மஜத் காமேஷ மானசா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் வரும். அவளுடைய புன்முறுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் இங்கே இளமூரல் மந்தஸ்மிதம். இப்போ புன்முறுவலோடு முல்லையிர் அரும்ப, பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருக்கு. முலை மூன்றுடையதோர், ஆனால் அந்த பெண் குழந்தைக்கு முலைபாகம் மார்பகங்கள் 3 இருக்கக்கூடியதாக, அப்படி ஓர் உருவத்தோடு பெண் பிள்ளை என 3 பிராயமோடு நின்றாள். எல்லறிய பல்லுயிரும் எவ்வுலகும் ஈன்றாள், எல்லா உயிர்களையும் எல்லா உலகத்தையும் ஈன்றவளான அவள் இப்பொழுது 3 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளையாக அந்த யாக குண்டத்தில் தோன்றினாள். குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நூபுரன் சதங்கை குழறி ஏங்க நறுந்தளிர் போல் அசைந்து தளர்நடை ஒதுங்கி மழலையிள நகையுன் தோன்ற பிறந்த பெரும் பயன்பெரு பொன்மாலை மடியிருந்தொரு பெண் பிள்ளையானாள். அறந்தழுவு நெறி நின்றோர்க்கு இகம்போகம் வீடளிக்கும் அம்மை அம்மா. அதாவது அறம் தழுவு நெறி நின்றோர்க்கு, நல்ல அறத்தை தழுவக்கூடிய அந்த வழியில் இருப்பவர்களுக்கு இகபோக, இந்த உலகத்திலையும் பின்னாடி இருக்கக்கூடிய இதுலேயும் எல்லா இகபோக துன்பங்களை, வீடு பேரு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அம்மை அம்மா, எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அவள் இப்போ எப்படி வந்திருக்கா அப்படின்னா, குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நூபுர சதங்கை குழறி ஏங்க, அவளுடைய கால் சலங்கை போட்டுட்ருக்கா. நூபுரம்னா காலில் போட்டிருக்கக்கூடிய சிலம்பு, அதில் சலங்க சத்தம். அவன் மெலிச அடி எடுத்து மெதுவாக தளிர் நடை எடுத்து நடந்து வர்றா அந்த 3 வயசு குழந்தை யஜ்ஞகுண்டத்திலிருந்து. அப்போ அவளுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை, சிலம்பில் இருக்கக்கூடிய சலங்கை அவன் நடக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது. நறுந்தளிர் போல் அசைந்து தளர் நடை ஒதுங்கி, ஒரு தளிர் எப்படி அசையுமோ அந்த மாதிரி அசைஞ்சி தத்தி மெதுவாக நடந்து மழலை இளநகையும் தோன்ற, மழலை மொழியோடு இளநகையும் புன்முறுவலோடு பிறந்த பெரும் பயன் பெரு பொன்மாலை மடியிருந்தொரு பெண் பிள்ளை ஆனாள்.
அவ பொன்மாலை, பொன்மாலைங்கிறது இந்த இடத்துல காஞ்சன மாலையை சொல்றாங்க. அந்த காஞ்சன மாலை அரசி அவ எதுக்காக பிறந்தா? அம்பாளே தன்னுடைய மகளா பிறக்கணுங்கிறதுக்காக தான் தேவலோகத்தை விட்டு பூலோகத்துல பிறந்திருக்கா. அப்ப அவளுக்கு பிறந்த பயன் அடையறதுக்காக அவளோட மடியில உட்கார்ந்தா இந்த பெண் குழந்தை ஆனவள். அவள் யாருன்னா எல்லாருக்கும் இகபோக வீடை அழிக்கக்கூடியவள். இந்த உலகத்துல என்னென்ன இன்பமோ அதையெல்லாம் அழிக்கக்கூடியவள். வீடு பேரையும், வீடு அப்படின்னாவே மோட்சத்தை குறிக்கக்கூடியது, மோட்சத்தையும் அழிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அவள். ஜெகதப் பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரர், ஜகத்துக்கே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்வதி பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட அந்த பார்வதி இப்போ இவளுக்கு காஞ்சன மாலைக்கு மகளாக அவள் மடியில படுக்கிறா, 3 வயசு பெண் குழந்தையாக. இப்போ அங்கே காஞ்சன மாலை அவளை சீராட்டி பாராட்டி மலையத்வஜனும் காஞ்சன மாலையும் வளர்க்குறாங்க. அவள் மடியில் படுத்த உடனே காஞ்சன மாலை அப்போ தான் பார்க்குறா 3 ஸ்தனபாகங்கள் இருக்கிறதா பார்க்குறா. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, முலை 3 பெண் பிள்ளை என. நார்மலாக எல்லாருக்கும் 2 முலைகள் தான் இருக்கும், இவளுக்கு 3 முலை இருக்கே அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்கிறா. மலையத்வஜ பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு, குழந்தைங்க இல்லையே அப்படின்னு சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதில் ஒரு பெண் குழந்தை வர்றா, இவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் இவளுக்கு முலை 3 உடையது. பின்னாடி இவ வளர்ந்தா அப்படின்னா 3 முலைகளோடு இருந்தால் இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு அப்பாவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய வருத்தம். அப்போ ஒரு அசரீரி கேட்குது, வருத்தப்படாத, இவளை ஒரு உனக்கு மகள் பிறந்திருந்தா கூட ஒரு மகனை எப்படி வளர்ப்பியோ அதே மாதிரி நீ வளர்த்துட்டு வா. உரிய கணவனை இவள் பார்க்கும் சமயத்தில், இவளுக்குரிய ஆண்மகனை பார்க்கும் பொழுது அந்த 3வது ஸ்தனபாகம் மறைந்துவிடும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. சரின்னு இவரும் ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன, ஒரு அரசு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன கலைகள் சொல்லி கொடுப்பாங்களோ, வில் வித்தை வாள் வித்தையிலேருந்து எல்லா பயிற்சிகளும் சொல்லி கொடுத்து ஒரு ஆணை போலவே இவளை வளர்த்துட்டு இருக்காங்க. அவளும் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து, ஏன்னா இவளே வாக்தேவி ஆச்சே, எல்லா வித்யைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள், ஸ்ரீ வித்யாவாக இருக்கக்கூடியவள் இவளே. நமக்கு மதுரையிலேயே கூட சொல்லும் பொழுது மீனாட்சி அப்படிங்கிறது ஷியாமலாவுடைய இதாக தான் நம்ம சொல்லுவோம். ஷியாமலா அப்படிங்கிறது யார் அப்படின்னா நமக்கு கேய சக்கர ரதாரூடா தண்டநாதா புரஸ்கிருதா அப்படின்னு சொல்லுவோம். கேய சக்கரத்தில் இருக்கக்கூடியவள். கேய சக்கரம் அப்படிங்கிறதே நமக்கு அங்கே பண்டாசுர வதத்துக்காக அங்கே கேய சக்கரம்ங்கிறத சொன்னால் கூட சாதாரணமாக கேய சக்கரம் அப்படின்னா 7 சக்கரங்களை உடையது. அந்த 7 சக்கரம் அப்படிங்கிறது 7 ஸ்வரங்களை குறிக்கக்கூடியது, சப்த ஸ்வரங்களை குறிக்கக்கூடியது. இப்போ நமக்கு பேச்சு அப்படிங்கும் பொழுது இது லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமங்கள் வரிசையாக வரும். பரா பிரத்யக்ஷிதி ரூபான்னு வரும், அப்புறம் மத்தியமா வைக்கரி ரூபா பஷ்யந்தி, இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடியது தான். அதாவது மூலாதாரத்தில் நமக்கு அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஸ்பீச்சுக்கு பேர் பரா அப்படிங்கிறது. ஸோ அந்த பரா அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பராலிருந்து பஷ்யந்தி அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது, பஷ்யந்தி அப்படிங்கிறது அது பேச்சாக வெளியில் வராது, வெறும் எக்ஸ்ப்ரெஷனாக வரக்கூடியது. அது பஷ்யந்தி ஸ்டேஜ் வரை பிளான்ஸுக்கு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சவுண்டோடு மாறக்கூடியது. அந்த பஷ்யந்தியாக இருக்கக்கூடிய வாக்கு மத்தியமாவாக மாறக்கூடியது. மத்தியமா அப்படின்னா சவுண்டு மட்டும் வரக்கூடியது. அது அனிமல்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் அப்படிங்கிறது அர்த்தமுள்ள ஒரு பேச்சாக சப்தங்களாக வெளியில் வரக்கூடியதுக்கு வரும்பொழுது அதுக்கு பேர் வைக்கரி. இது எல்லாமே லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த நாமங்கள் எல்லாம் வரும், மத்தியமா வைக்கரி ரூபா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் வரக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாம் வைக்கரி. அந்த வைக்கரி அப்படிங்கிறது வைக்கரி ரூபமாக இருக்கக்கூடியவள் அவள். வாக்தேவி அப்படிங்கிறது ஷியாமலாவை சொல்லுவோம். இப்போ அந்த வைக்கரி ரூபமாக இருக்கக்கூடியவள், வாக்சக்தியாக இருக்கக்கூடியவள் ஷியாமலா அல்லது மீனாட்சி அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ அப்படி இருக்கக்கூடிய அவளுக்கு வித்யை சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. அவள் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மலையத்வஜ பாண்டியன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாரு. அப்போ அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மந்திரி சுமதிங்கிறவரை மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவளுடைய கணவனை பார்க்கும் பொழுது தான் அவளுடைய ஸ்தனபாகம் மறையுங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லி, அப்போ அவளுடைய ஸ்தனபாகம் எப்போ மறையுதோ அப்போ அவள் யாரை பார்த்த உடனே மறையுதோ அவர் தான் அவளுக்கு கணவனாக கூடியவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு மலையத்வஜ பாண்டியன்.
இப்போ பாண்டிய மன்னன் இறந்ததுக்கப்புறம் அடுத்தது பட்டத்துக்கு வரணும். அவருக்கு ஆண் வாரிசு இல்லாததுனால இவளுக்கே எல்லா கலைகளும் தெரிஞ்சதுனால இவளை வந்து அரசி ஆக்குறாங்க. இப்போ இவள் வந்து மதுரை மாநகரத்துடைய அரசியாக இருக்கான். மலையத்வஜ பாண்டியன் இறந்ததுனால இவளை அரசி ஆக்குறாங்க. இவ எல்லா இதுலேயும் கற்று தேர்ந்தவளை நல்ல ஆட்சி, செங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்கா. இவளுக்கு பேர் அப்படின்னு பார்த்தா அங்கையர் கண்ணி அப்படிங்கிற பேர் வச்சாங்க. அங்கையர் கண்ணி அப்படின்னா கயல் கண்ணி. அம்முனா அழகான, அழகான கயல் போன்ற கண்களை உடையவள். மீனாட்சி அப்படிங்கிறதும் அதே தான், மீன அக்ஷி, மீன் போன்ற கண்களை உடையவள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் மீனாட்சிங்கிற பேரை டைரெக்டாக அவளுடைய நாமத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த பேர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சலன் மீனாப வக்ரலக்ஷ்மி பரீவாக சலன் மீனாபலோச்சனா அப்படிங்கிறது. சலன் மீனாபலோச்சனா, சலன் சலித்து கொண்டே இருக்கக்கூடிய. மீன் வந்து தன்னுடைய கண்களை எப்பவுமே மூடாது. மீனுடைய கண்ணு திறந்துட்டே இருக்கோ, அது தன்னுடைய பார்வை மூலமாகவே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும், குழந்தைகளை அடை காக்கும். இப்போ ஒவ்வொன்றும் தன்னுடைய குஞ்சுகளை வந்து அடை காக்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கு இல்லையா. மீனுடைய பார்வை அந்த குஞ்சுகள் மேலே பட்டுட்டே இருக்கும் பொழுது தான் அந்த மீன் குஞ்சுகள் வளரும். அதனால் தன்னுடைய கண்ணை எப்பவுமே மூடாது. மீன் இறந்து போகும் பொழுது கூட கண்கள் திறந்த நிலையில தான் இருக்கும். இப்போ சலன் மீனாபலோச்சனா, எப்பொழுதும் சலித்து கொண்டே, மூவைட்டே. சலன் அப்படின்னா சல்லு டு மூவ் சம்ஸ்கிருதத்தில், எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே, ஆக்டிவேட் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய மீன் போன்ற. மீனாபலோச்சனா, மீன் போன்ற, ஆபன போல, மீன் போன்ற லோச்சனத்தை உடையவள். லோச்சனம்னா கண்ணு, மீன் போன்ற கண்களை உடையவள். அதனால இவளுக்கு மீனாட்சி அப்படிங்கிற பேரு. இப்போ மீன் எப்படி தன்னுடைய குஞ்சுகளுக்காக தன்னுடைய கண்ணை இமைக்காம கண்ணை மூடாம பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாமே இவளுடைய குழந்தைகள். நம்மளை பார்க்கறதுக்காக இவ கண்ணை மூடுறதே இல்லை, எப்பவுமே மீன் போல கண்ணை திறந்துட்டே இருக்கக்கூடியவள். இவளுடைய ஆட்சி இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு மக்களாக இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க, தடாதகா. தடாதகா அப்படின்னா தடுக்க முடியாத, இது ஒரு தமிழ் பேர். தடா தடுக்க முடியாத. தடா அப்படின்னா எவராலும் தடுக்க முடியாத. தகா தகைமையை உடையவள். தகைமை அப்படிங்கிறது பெருமையை, மாண்பு, அழகு, உயர்ந்த பண்பு அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து யாரும் இவளை தடுக்கவே முடியாத அவ்வளோ பெருமையை உடையவள். அதனால தடாதகா அப்படிங்கிற பேரும் இவளுக்கு உண்டு. இப்போ இந்த தடாதகாவானவள் பரஞ்சோதி முனிவர் சொல்லும் பொழுது கூட தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் தான் போடுவார். அம்பாள் பிறக்கிற அந்த கதை, மீனாட்சி அவதார கதையை மீனாட்சிங்கிற பேர் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் அப்படின்னு போட்டிருப்பார். இவ அரசியாக இருக்கும் பொழுது திக்விஜயம் போலாம் அப்படின்னு கிளம்புறா. உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஜெயிச்சிட்றா. இவளுடைய படையை பார்த்த உடனே எல்லாரும் இவளுக்கு சரண்டர் ஆயிடுறாங்க. நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுத்து இவளோட மியூச்சுவல் அந்த அக்ரிமெண்ட்டில் போயிடுறாங்க எல்லா ராஜாக்களும். சரி, மேல் உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு அங்கேயும் போகிறா. அங்கே கிழக்கு திசையில் போகும்பொழுது, கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், அங்கே போகும்பொழுது இந்திரலோகத்தில் போன உடனே இந்திரனும் சரண்டர் ஆயிடுறான். அடுத்தது சவுத் ஈஸ்ட் ஆக்னேய மூலைன்னு சொல்லக்கூடியது, அக்னி பகவான் அங்கே இருக்காரு. அவரும் இவளோட போரிட்டு ஜெயிக்க முடியல, சரண்டர் ஆயிடுறாரு. அடுத்தது சவுத்து தெற்கு திசைக்கு போகும்பொழுது அது யமனுடைய இருப்பிடம், அங்கே அதனுடைய அதிபதி யமன், அங்கே யமனும் இவளுக்கு உடன்படுறாரு. அடுத்தது சவுத் வெஸ்ட் நைருத்திங்கிற ராட்சசன், அங்கே வரும்பொழுது அங்கேயும் அந்த ராட்சசனும் இவளுக்கு அடிபணிஞ்சிடறாரு. அங்கே அகஸ்திய முனியை பார்க்குறாரு. அகஸ்திய முனிவர் வந்து நீ உனக்கு பாணி கிரகணம் ஆகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வெஸ்ட் சைடுக்கு வரா. வெஸ்ட்டுக்கு அதிபதி வந்து வருணன், அவனும் வருணனும் இவளுக்கு சரண்டர் ஆயிடுறாரு. அடுத்தது நார்த் வெஸ்ட்டில் வரும்பொழுது வாயு பகவானும் இவளுக்கு அடிபணிகிறாரு. அடுத்தது நார்த்து குபேர மூலைன்னு சொல்லக்கூடியது, குபேரனும் இவளுக்கு அடிபணிகிறாரு. அடுத்தது நார்த் ஈஸ்ட் ஈசான்ய மூலை. இப்படி அஷ்டதிக்குகளையும் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் ஜெயிச்சுட்டு அடுத்தது கைலாசத்துக்கு போகிறா. அங்கே நந்தி தேவர், அங்கே சிவபெருமானுடைய பூத்த கணங்களோட யுத்தம் நடக்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் சிவபெருமான் வராரு. சிவபெருமானை பார்த்த உடனே இவ போனது வந்து போர் புரியணும், ஜெயிக்கணும் அப்படின்னு வீரம் நிறைந்த ஒரு நங்கையாக போகிறான். அங்கே போய் சிவபெருமானை பார்த்த உடனே அவரை பார்த்த மாத்திரத்தில் இவளுடைய 3வது முலை மறைஞ்சிருது. இப்போ அப்போ தான் அவளுக்கு அந்த பெண்மைக்குரிய இயல்பான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் சிவபெருமானை பார்த்த உடனே வருது.
இப்போ தன்னுடைய கணவன் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. இது அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா பரஞ்சோதி முனிவர், ஒற்றைவார் கழல் சரணமும் பாம்பசைத்து உடுத்த வெம்புலி தோலும் கொற்றைவாள் மழுக்கரமும் வெந்நீரணி கோலமும் நூல் மார்பும் கற்றை வேணியும் தன்னை நோக்கிய கருணை செய்திரு நோக்கும் பெற்ற தன் வலப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள் கண்டவெல்லையில் ஒரு முலை மறைந்தது. அதாவது ஒற்றைவார் கழல் சரணமும், அவர் ஒரு காலில் மட்டும் கழல்களை போற்றிருக்கக்கூடியவர். சிலம்பு, கழல் அப்படிங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய சிலம்பு. ஒற்றைவார் கழல் சரணமும், ஒரு காலில் சிலம்பினை வீரத்தண்டை என்ற சிலம்பினை அணிந்திருக்கக்கூடிய அந்த கால்கள். அப்புறம் பாம்பை உடுத்தி இருக்கிறார், பாம்பையும் கழுத்தில் அணிந்திருக்கிறார். அசைத்து உடுத்த வெம்புலி தோலும், புலித்தோலை ஆடையாக உடுத்தி இருக்கிறார். சுந்தரர் தேவாரத்திலையும் பாடியிருப்பார், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து. இங்கே அதே தான், அசைத்து உடுத்த வெம்புலி தோலும். அசைத்து அப்படின்னா இடுப்பில் இறுக்கி கட்டின புலித்தோலை கட்டியிருக்கிறார். கொற்றவாள் மழுக்கரமும், ஒளி பொருந்திய வெற்றி பொருந்திய. கொற்றவாள் அப்படின்னா வெற்றியோடும் ஒளியோடும் கூடிய ஆயுதத்தை, தன் மழுவை தன்னுடைய கையில் ஏந்தி இருப்பவராகவும், வெந்நீர் அணி கோலமும், முழுமையாக விபூதி பூசி திருநீர் அணிந்திருக்கக்கூடிய, வெந்நீர் பூசி இருக்கக்கூடிய கோலமும், நூல் மார்பும். இந்த வெந்நீர் அப்படிங்கிறது வெண்மையான நீர் பூசி இருக்கக்கூடியவர், அந்த வெண்மையான சாம்பலை பூசி இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. சிசுபால வதம்ல சொல்லும் பொழுது கூட மாகர் எப்படி போட்டிருப்பாருன்னா, சம்பு அப்படின்னு சாதாரணமாக போடாமல் பூதி சித்தேன சம்புனா, பூத்தி சித்தேன, பூத்திங்கிறது விபூதி, நம்ம வீங்கிற அப்ஜெக்டிவோடு சேர்த்து அதை போடுறோம். பூத்தி சித்தேன, விபூதியோடு கூடிய, அந்த விபூதியினால் சித்தேன, சித்தம்னா வெண்மைன்னு அர்த்தம், பூத்தி சித்தேன சம்புனா அப்படின்னு போட்டிருப்பாரு. இப்போ சம்பு எப்படி இருக்காரு அப்படின்னா, திருநீரால் வெண்மையாக்கப்பட்ட அந்த சம்பு சிவபெருமான். சம்பு அப்படிங்கிற வார்த்தையே சம்பவதி இது சம்புகு, சம்முனா நன்மை, நன்மையை உண்டாக்குபவர், நன்மையை செய்பவர் அப்படிங்கிற அர்த்தம். சம்புகு சங்கரக எல்லாமே அதே அர்த்தம் தான். சம் கருதி இது சங்கரக, நன்மையை செய்பவர், மங்களத்தை செய்பவர். அந்த வெந்நீரணி கோலமும் வெந்நீரணி கோல முன்னூல் மார்பும். முன்னூல் அப்படிங்கிறது பூணூலை குறிக்கக்கூடியது. முப்புரி நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணூல் அணிந்த மார்பும், தன்னையே நோக்கிய கருணை செய்து இரு நோக்கும், அம்பாளையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கருணையோடு கூடிய இரு நோக்கும், இரண்டு கண்களும். பெற்ற தன் வலப்பாதியை, இரு நோக்கும் பெற்ற இரு கண்களையும் உடைய தன் வலப்பாதியை தடாதகை பிராட்டியும் எதிர்கண்டாள். தன்னுடைய வலதுபுறத்தில் பாதியாக இருக்கக்கூடியவர். இடது பாகத்தில் யார் இருக்காரு அப்படின்னா, நமக்கு அர்த்தநாரீஸ்வரூபம் தெரியும். இடது பாகத்தில் உமையம்மையை பெற்றவள். அபிராமி பட்டர் கூட பாடும்பொழுது சொல்லுவார், புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே. சிவபெருமானுடைய இடது பாகத்தை எடுத்துக்கொண்ட பொன்னே அப்படின்னு பாடுவார். எல்லா இடத்துலையும் சம்பந்தர் தேவாரத்தில் பார்த்தா சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாத்துலேயும் அவர் சிவபெருமானை பாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பாடும் பொழுது ஒவ்வொரு பாட்டிலையும் அர்த்தநாரி ஸ்வரூபம் உமாதேவியோடு கூடிய சிவபெருமானை தான் பாடியிருப்பார். அவர் பாடின ஃபஸ்ட்டு பாட்டு, சம்பந்தர் முதல்ல 3 வயசு குழந்தையாக பாடின முதல் பாட்டு தோடுடைய செவியன் அப்படிங்கிறது தான். அங்கே தோடுங்கிற வார்த்தை அம்பாளை குறிக்கக்கூடியது. தோடு உடைய செவியன் அப்படின்னா அம்பாளோடு கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருப்பார். இப்போ அவளை பார்த்த உடனே கண்டவெல்லையில் ஒரு முலை மறைந்தது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்த உடனே இவளுடைய 3 ஸ்தனங்களில் ஒரு ஸ்தனமானது மறைந்தது. அப்போ தனக்குரிய மணாளன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. இவளுக்கு பெண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் வருது. அப்படியே நாணத்தோட தலை குனிஞ்சு நிற்கிறா. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நானே மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், இப்போ நீ மதுரைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவ மதுரைக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பெண் கேட்டு, காஞ்சன மாலை கிட்ட பெண் கேட்டு திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இப்போ திருமண ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எல்லாமே வராங்க. பங்குனி உத்திர திருநாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்குது. நமக்கு ஜடாமுடியோட ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க வரும்பொழுது இவள் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடியவள் தடாதகை பிராட்டியார்.
அவளை கல்யாணம் பண்ணிக்க வரும்பொழுது அவர் சுந்தரேஸ்வரராக வர்றாரு. சுந்தரனாவே அழகு. இப்போ சுந்தரேஸ்வரர் அழகுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவராக வருகிறார். நமக்கு மதுரையில் பார்த்தா சுந்தரேஸ்வரருடைய மனைவி சுந்தரேஸ்வரி, மீனாட்சியாக இருக்கக்கூடியவள் சுந்தரேஸ்வரி. இங்கே மதுரையில் இருக்கக்கூடியது திருமாலுக்கு என்ன பேர்? மதுரையில் நமக்கு சைவம் வைஷ்ணவம்னு தனித்தனியாக சொன்னாலும் அம்பாள் வேற விஷ்ணு வேற கிடையாது. நமக்கு லலிதா சகஸ்ர நாமங்களும் விஷ்ணு சகஸ்ர நாமங்களும் பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த இது தெரியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது விஷ்ணுக்கு இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாமே அம்பாளுக்கும் வரக்கூடியது தான். இவர் கூட தாய்மானவரும் பாடியிருப்பார். ஏன்னா ரெண்டு பேரும் சகோதரி, விஷ்ணுவினுடைய தங்கை அப்படிங்கிற மாதிரி தான். தாய்மானவரும் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், மதி உண்ட மதியான மதிவதன வல்லியே மதுசூதனன் தங்கையே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. வரைராஜனுக்கு அப்படின்னா மலையரசனுக்கு இரு கண்மணியாக உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே அப்படின்னு அங்கே பார்வதி, ஹிமவானின் மகளாக பிறந்த பார்வதியை பற்றி பாடும் பொழுது மதுசூதனன் தங்கையே அப்படின்னா மதுசூதனனுக்கு தங்கையாக இருக்கக்கூடியவள். விஷ்ணுவிற்கு தங்கை யாரு அப்படின்னா பார்வதி. நம்ம தான் இந்த பேதங்கள் எல்லாம், கடவுள்கிட்ட பேதங்கள் எல்லாம் நம்ம தான் இது பண்ணிக்கிறோம். ஆனால் கடவுள்களுக்குள்ளே எந்த பேதமும் இல்லை. இப்போ பார்வதியினுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அவர் அழகர் கோயில்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊருக்கே பேர் திருமால் இருஞ்சோலை. திருமால் இருக்கக்கூடிய சோலை அது அழகர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு பேர் என்ன அப்படின்னா சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவல்லி. அங்கே நாச்சியார் தாயாருக்கு சுந்தரவல்லி தாயார், பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் அல்லது சுபாஹு அப்படின்னு அவருக்கு பேர். சுபாஹு அப்படிங்கிறது அழகிய தோள்களை உடையவன் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த மதுரையில் எல்லாமே சுந்தரம், எல்லாமே அழகாக இருக்கக்கூடியது. அழகான மீனாட்சி, அவளை கல்யாணம் பண்ணிக்க சுந்தரேஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய பெருமாள், இவளை மீனாட்சியை தாரவாத்து கொடுக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா சுந்தரராஜனா இருக்கக்கூடியவர். அவருடைய மனைவி சுந்தரவல்லியும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சொல்லும் பொழுது நமக்கு கதைகள் என்ன அப்படின்னா, கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு ஒரு கதை வரும், ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு உற்சவமாக பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு பெருமாள் வராரு. வரும்பொழுது அந்த கள்ளர்கள் எல்லாம் அவரோட இதில் மயங்கி அவங்களோட பேசிகிட்டு இருந்ததில் இவர் சீரெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அதில் ரொம்ப லேட் ஆகிடும், அங்கே கல்யாணமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறது அந்த கள்ளழகர் இதெல்லாம் நடக்கும் கதையெல்லாம். ஆனால் அது பின்னாடி வந்த நாட்டுப்புற கதைகளில் வரக்கூடியது. ஆக்சுவலாக அது கள்ளழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் கள்ளர்கள் எல்லாமே அவர் மேலே ரொம்ப பக்தியாக வச்சிருக்குது. கள்ளர்கள் எல்லாம் வியந்து பாராட்டக்கூடிய அழகை உடையவர் அவர். அந்த பகுதியில் இருந்த கள்ளர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய தெய்வமாக இருந்தவர் திருமால். அதனால் அவருக்கு கள்ளழகர்னு பேர். அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுங்கிறது அது தனி நிகழ்வு, இது தனி நிகழ்வு. இது ரெண்டுக்கும் ஒன்றோட ஒன்று சம்பந்தம் கிடையாது. அது நாட்டுப்புற கதைகளில் சொல்லி நம்ம அது அவர் கல்யாணத்துக்கு வரல, லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம யூசேஜில் சொல்லிகிட்ருக்கோம். அவர் எதுக்காக அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது அதெல்லாம் என்னென்னா, சுதப முனிவர் அப்படிங்கிறவர் அழகர் கோயிலில் அந்த திருமாலிருஞ்சோலையில் வசித்த ஒரு முனிவர். அவர் பெருமாள் மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவர். அவர் ஒரு நாள் அங்கே திருமாலிருஞ்சோலையில் நூபுர கங்கா அப்படிங்கிற தீர்த்தம் போயிட்டுருக்கு, அங்கே அருவி இருக்குது. அந்த நூபுர கங்காவில் குளிச்சிட்டு இருந்தார். அப்போ துர்வாசர் தன்னுடைய சீடர்களோடு வர்றாரு. இவர் பெருமாளையே நினச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்ததுனால துர்வாசரை பார்க்கவே இல்லை. துர்வாசருக்கு தான் உடனே கோபம் வந்துடும் இல்லையா, என்ன நீ மதிக்கவே இல்லை, அதனால் நீ ஒரு தவளையாக பிறப்ப, என்னை மதிக்காமல் நீ குளிக்கிறதுல மட்டுமே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால நீ ஒரு மண்டூக்கோ பவ அப்படின்னு சொல்லிடுறாரு. மண்டூக்கம்னா தவளை, மண்டூக்கோ பவன்னு சாபம் கொடுத்துட்றாரு தவளை வடிவத்தில். அப்போது சரி, சாப விமோச்சனம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நீ பெருமாள் சொல்லுவார், நானே உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு இவர் அந்த நதியில் ஒரு தவளையாக இருக்கார். தேனூர் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தவளை வடிவத்தில் இருந்து அங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருக்காரு பகவானை நினச்சி. அப்போது 2 கொக்குகள் அந்த தவளையை சாப்பிடணும் அப்படின்னு வர்ற நேரத்தில் கரெக்டாக பகவான் பிரத்யக்ஷம் ஐயே பெருமாள் அவருக்கு முன்னாடி அவருக்கு தரிசனம் கொடுத்து ஆற்றுல இறங்கி அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ தான் அவர் பார்க்கும் பொழுது அழகிய தோள்களை உடையவனா அந்த பெருமாளை பார்க்குறாரு. அதனால் அவருக்கு சுந்தர பாகுன்னு பேர்.
பார்த்து அவருக்கு மோட்சம் கொடுக்குறாரு. அதுதான் அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது அப்படிங்கிறது. மண்டுக்கு ரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக அவர் ஆற்றுல இறங்கியிருக்காரு. இங்கே என்னென்னா பெருமாள் கல்யாணத்துக்கு வராரு. எல்லாரும் தேவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுந்தரேஸ்வரரா சிவபெருமான் வரும்பொழுது எல்லா தேவர்கள் நந்தி எல்லாரும் புடைசூழ திருமால் பிரம்மன் சப்தரிஷிகள் எல்லாரோடையும் சேர்ந்து தான் அவர் மதுரை மாநகரத்துக்கே வராரு. மதுரை மாநகரத்துக்கு வந்து எல்லாரையும் வரவேற்றாங்க. அப்போ காஞ்சன மாலை இவளை தாரவாத்து கொடுக்கணுமே, அப்பா இல்லையே அப்படின்னு வருத்தப்படும் பொழுது பெருமாள் சொல்கிறாரு, அவள் என்னுடைய தங்கை, அப்பா இல்லைனாலும் அண்ணன் ஸ்தானத்தில் நான் இருக்கேன் இல்லையா, நான் தாரவாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தில் பெருமாளே தாரவாத்து கொடுக்குறாரு. அதை ஒரு பாட்டில் போட்டிருப்பாங்க. அத்தலை நின்ற மாயோன் ஆதி செம்கரத்து நங்கை கைத்தலம் கமலப்போது பூத்தது ஓர் காந்தலொப்ப வைத்தரு மனுவாய் ஓத கரக நீர்மாறி பெய்தான் தொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுது பூமாறி பெய்தார் அப்படின்னு வரும். பரஞ்சோதி முனிவர் அந்த திருவிளையாடல் புராணத்தில் இதை எழுதியிருப்பார். அத்தலை நின்ற மாயோன் அப்படின்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த மாயோனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது திருமால். ஆதிங்கிறது ஆதி முதல்வனான சிவபெருமான். செம்கரத்து நங்கை சிவந்த கரங்களை உடைய அந்த பெண்ணான பார்வதி. கைத்தலம் கமலப்போது பூத்தது ஓர் காந்தலொப்ப. இப்போ காந்தல் மலர், இந்த கமலத்தோடு ஓர் காந்தல் மலர் பூத்த மாதிரி இவங்க 2 பேர் கையையும் பிடிச்சு கொடுக்குறாரு. வைத்தரு மனுவாய் பிடிச்சு கொடுத்துட்டு ஒரு மந்திரம் ஓத, வைத்தரு மனுவாய் ஓத, மனுவாய்னா மந்திரம் பிடிச்சு கொடுத்து அவள் கையில் சிவபெருமானுடைய கையில் தன் தங்கையை பிடிச்சு கொடுத்துட்டு பாணி கிரகணம்னு சொல்லக்கூடியது அதுதான். நமக்கு திருமணத்தில் முக்கியமான சடங்குன்னு சொல்லக்கூடியதே அந்த பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கைப்பிடித்தல் அப்படிங்கிறது. இப்போ அந்த பாணி கிரகணம் பண்ணி கரக நீர் மாறி பெய்தான்னா அந்த தண்ணி ஊற்றி தாரவார்த்து கொடுக்கறது. அது பண்ண உடனே தொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுது பூமாறி பெய்தார். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அங்கே நின்று பூமழை பொழிந்தார்கள் அப்படிங்கிறது பாணி கிரகணம். அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம் பண்ணும் பொழுது, மாங்கல்ய தாரணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் பொழுது, நமக்கெல்லாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்னா, மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதசதம். இது நம்ம ஏஆர் ரஹ்மான்லாம் கூட மியூசிக் போட்டிருப்பாரு, நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இதை ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் இதை கேட்குறோம். அதாவது அனேன தந்துனா மாங்கல்யம், அனேன தந்துனா மம ஜீவன ஹேத்துனா, தந்துன நூல், அனேன தந்துனா இந்த நூலினால், மம ஜீவன ஹேத்துனா என்னுடைய வாழ்க்கை துணையாக நீ இருக்கும் காரணத்திற்காக, என்னுடைய வாழ்க்கை நல்லா நடக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக, மாங்கல்யம் இந்த மங்கள நாணை மங்கள கயிற்றை, கண்டே பத்னாமி சுபகே, கண்டே பத்னாமி நமக்கு மங்களம்ங்கிற வார்த்தையே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மங்களம் அப்படின்னா தீமைகளை அழிக்கக்கூடியது, தீமைகளை போகச் செய்யக்கூடியது, அதுதான் மங்களம் அப்படிங்கிறது. கண்டே பத்னாமி கழுத்தில் கட்டுகிறேன், சுபகே மங்களமானவளே, துவம் ஜீவ சரதசதம் நீ 100 கார்காலம் என்னோடு வாழ்வாய் அப்படின்னு சொல்லி அந்த மணமகன் அந்த மங்கள நாணை அந்த பெண்ணோட கழுத்தில் கட்டுறது தான் இந்த மந்திரம் அப்படிங்கிறது, இந்த ஸ்லோகம். இதுவே பகவானுக்கெல்லாம் திருக்கல்யாணத்தில் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் எப்படி சொல்லுவாங்கன்னா, மாங்கல்யம் தந்துனா அனேன ஜகத் ஜீவன ஹேத்துனா, நமக்கெல்லாம் மம ஜீவன ஹேத்துனா, பகவானுக்கு சொல்லும் பொழுது ஜெகஜீவன ஹேத்துனா. பகவானுடைய திருக்கல்யாணம் எதுக்காக நடக்குது, பகவான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஜெகஜீவன ஹேத்துனா, அவருக்கு என்ன காரணம், என்ன நெசசிட்டி அப்படின்னா ஜகத்து ஜீவனம், இந்த லோக வியாபாரம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, லோகம் கரெக்டாக இயங்கணும், இந்த ஜகத்தினுடைய இயக்கத்திற்காக நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இது நமக்கு இதில் வரும்பொழுது, இதுவே தான் வேதாந்தத்தில் வரும்பொழுது பிரம்மன்கிறது எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள்னு சொல்லக்கூடியது. கிரியேஷன்னு வரணும் அப்படிங்கும் பொழுது, சங்கல்பம் பண்ணும் பொழுது, எதுக்காக கிரியேஷன் இந்த ஜகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பிராரப்தாலாம் நம்ம தீர்க்கவே இல்லை. அந்த பிராரப்தாலாம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குது. இப்போ பிரளய காலம் நம்ம எல்லாமே அழிஞ்சிடுறோம் மீன்ஸ் எல்லாருமே அந்த பிரம்மனோடு 2 கலந்து விடுகிறோம். பிரம்மன்லேயே தான் நம்ம எல்லாம் இருக்கோம், கம்ப்ளீட்டட்
டெஸ்ட்ரக்ஷன் கிடையாது, டிசால்வ் ஆயிடுறோம், ஒன்றா மெர்ஜ் ஆயிடுறோம் பிரம்மன்லேயே. அந்த பிரம்மன் எங்கே இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் சர்வவியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எங்கும் நிறை பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த ஒற்றை பரம்பொருள் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ நம்முடைய பிராரப்த கர்மாலாம் தீக்கணும் இல்லையா, அது ஸ்ப்ரவுட் மாதிரி முளை விட்டு துடிச்சின்னு இருக்கு, தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த பிராரப்த கர்மாவை தீக்கிறதுக்காக நமக்கெல்லாம் உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறாரு. இப்போ காமயத்தை, இப்போ நம்ம இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த உயிர்கள் எல்லாம் பிராரப்தாவை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபனிஷத்தில் வரும் காமயத்தை அப்படின்னு அவர் விரும்பினார். எதுக்காக விரும்பினார்னா அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, நமக்காக விரும்பினார். சரி, விரும்பிட்டு என்ன பண்ணுறாரு, தத்து சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத். அப்போது இந்த ஜகத்தை கிரியேட் பண்ணி அந்த ஜகத்துக்குள்ளே அவரே என்டர் ஆகியிருக்காரு. இப்போ என்டர் மீன்ஸ் எல்லா இடத்துலையும் அவரே இருக்கார், அவர் இந்த ஜகத்துலேயும் அவரே தான் இருக்கக்கூடியவர். சரி, அப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரம்மன் தனக்குள்ளே இருந்தே ஒரு மாயாசக்தி, பிரம்மனுக்குள்ளே இருந்தே மாயாசக்தியை கொண்டு வந்து அந்த பிரம்மனும் மாயாவும் சேர்ந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் எல்லா உயிர்கள் இந்த ஜகத் அப்படின்னு சொல்லக்கூடியது வருதுங்கிறத வேதாந்தத்தில் படிப்போம். அப்போ ஜெகஜீவன ஹேத்துனா தான் நமக்கு பகவானுடைய திருக்கல்யாணங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இதெல்லாம் சொல்லி மாங்கல்ய தாரணம் எல்லாம் ஆறுது. நமக்கு அதுக்கு முன்னாடி இதில் ஹாலாசிய மகாத்மியத்தில் பிரவரம் சொல்லியிருக்கு. அந்த பிரவரத்தையும் படிச்சிடுறேன். பிரவரம் என்ன அப்படிங்கிறது, அதான் கல்யாணத்தில் சொல்லும் பொழுது அந்த தாரவார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த பரம்பரையை சொல்லுவோம் இல்லையா, வம்சம் சொல்லக்கூடியது. இப்போ அதை சொல்லும் பொழுது ஸ்ரீமத் கைலாச வாசாய ஓங்கார ஸ்வரூபாய சகல தத்வாத்மகாய சாமகோஷ பிரியாய சர்வலோக ரக்ஷகாய சாக்ஷாத் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வராய வராய. கைலாச வாசாய, ஸ்ரீமத் கைலாச வாசாய, எல்லா வளங்களும் பொருந்திய கைலாசத்தில் வசிப்பவர். ஓங்கார ஸ்வரூபாய, ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். சகல தத்வாத்மகாய, எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கியவராக இருப்பவர். சாமகோஷ பிரியாய, சாமகோஷத்தை பிரியமாக விரும்புபவர். சர்வலோக ரக்ஷகாய, எல்லா உலகங்களையும் ரட்சிப்பவர். அப்படி இருக்கக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீ சோம சுந்தரேஸ்வராய, சாக்ஷாத் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு, சோமசுந்தரேஸ்வராய வராய, சோமசுந்தரேஸ்வரர் என்ற வரனுக்கு ஸ்ரீநகர நிவாசினீம் ஹ்ரீங்கார ஸ்வரூபிணீம் சர்வ மந்த்ராட்சரமயீம் சராச்சராதி சகல லோக ரக்ஷகீம் மலயத்வஜ பாண்டியராஜ புத்ரீம் தடாதகா நாம்னீம் ஸ்ரீ மீனாட்சீம் கன்யாம் அயம் முகூர்த்த சுமுகூர்த்தோஸ்து அப்படின்னு பிரவரம் படிப்பாங்க சப்தரிஷிகள் எல்லாம் சேர்ந்து. ஸ்ரீநகர நிவாசினீம், ஸ்ரீநகரத்தில் வசிக்கக்கூடியவள். ஹ்ரீங்கார ஸ்வரூபிணீம், ஹ்ரீங்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். சர்வ மந்த்ராட்சரமயீம், எல்லா மந்திரத்தினுடைய அக்ஷரமயமாக இருக்கக்கூடியவள். சராச்சராதி சகலலோக ரக்ஷகீம், சர அச்சரம், சரண மூவ் ஆகக்கூடியது லிவிங் திங்ஸ், அச்சரம்னா நான் லிவிங் திங்ஸ். இப்போ லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் முதலான சகல லோக ரக்ஷகீம், எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியவள். மலயத்வஜ பாண்டியராஜ புத்ரி, மலயத்வஜன் என்ற பாண்டியராஜனுடைய மகள். தடாதகா நாம்னீம், தடாதகா என்ற பெயர் உடையவள். ஸ்ரீ மீனாட்சியும் கன்யாம், ஸ்ரீ மீனாட்சி என்ற கன்னிகையை இந்த முகூர்த்தத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாங்கல்ய தாரணம் பண்ணும் பொழுது அந்த நாத்தனார் முடிச்சு போடுறது மகாலட்சுமி பண்ணுறாங்க. மகாலட்சுமி பரமசிவனுடைய தங்கை அப்படிங்கிற ஸ்தானத்தில் மகாலட்சுமி முடிச்சு போடுறாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாத்தனாராக நமக்கு பெண்ணுக்கு முடிச்சு போடக்கூடியவள். அதாவது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது கணவர் வீட்டிலேருந்து உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக கூட இருப்பேன், என்னுடைய வீட்டிலேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக கூட இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கறதுக்காக. அதே மாதிரியே பெண்ணுக்கு சைடில் பெண்ணினுடைய சகோதரன் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய உறவு. அந்த பெண்ணினுடைய சகோதரன் தான் தாரவாத்து கொடுக்குறான்.
இப்போ இந்த மகாலட்சுமி நாத்தனாரா சிவபெருமானுடைய தங்கையா இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு ராமாயணம் பார்க்கும் பொழுது மகாலட்சுமிக்கு ஒரு கஷ்டம். மகாலட்சுமி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ராமாவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க ராமாவதாரத்தில் பெருமாள் ராமராவும் மகாலட்சுமி சீதையாவும் அவதாரம் எடுக்கிறாங்க. ராமரோட சீதா போகும் பொழுது தான் அங்கே ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். அங்கே அவளை அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கான். அப்போது அவளுக்கு ஒரு கஷ்டம் வருது. இப்போ ஒரு கஷ்டம், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கஷ்டம் அப்படின்னா சகோதரன் போய் ஹெல்ப் பண்ணணும். அதனால் சிவபெருமான் ஹனுமாரை சொல்லும் பொழுது நமக்கு எல்லா இடத்துலையும் சிவபெருமானுடைய அவதாரம் தான் ஹனுமார். அதுவும் நமக்கு இவருடையது அருணாச்சல கவிராயருடைய ஹனுமார் பிள்ளை தமிழ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சங்கரன், சாம்பு, சம்பன் அப்படிங்கிற பேரே தான் போட்டிருப்பாரு. ஹனுமார்னு போடுறதுக்கு பதிலாக திரிநேத்திரன், முக்கண்ணன் அப்படின்னு, முக்கண்ணையுடைய சிவபெருமான் திரிநேத்திரன் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ சிவபெருமானுடைய அம்சம் தான், அவதாரம் தான். ஏன்னா அவதாரங்கள் அப்படிங்கிறதே எதுக்காக வருது அப்படின்னா மனிதர்களுக்கு ரட்சணை பண்ணுறதுக்காக. யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத, அது நமக்கு கீதையிலேயே பார்த்துருக்கோம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதாரம். அப்போ பெருமாள் மட்டும் போகிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு பகவானுமே அந்த அவதாரத்தில் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால், தேவர்களுக்கு கஷ்டம் வரும்போதும் மக்களுக்கு கஷ்டம் வரும்பொழுதும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் காப்பாற்றுவாங்க. இப்போது இங்கே மகாலட்சுமிக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, சீதாவாக இருந்து ஒரு கஷ்டம் வரும்பொழுது உடனே சிவபெருமான் ஹனுமாரா அவதாரம் எடுத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவள் தன்னுடைய உயிரை மாற்றிக்கணும் அப்படிங்கும் பொழுது உடனே ஆறுதல் சொல்லி அவளை இது பண்ணுறாரு. இப்போ அவ்வளோ சிறந்த உறவு அந்த அண்ணன் தங்கை உறவு அப்படிங்கக்கூடியது. இங்கே மகாலட்சுமி தான் நாத்தனார் முடிச்சு போடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சப்தபதியெல்லாம் நடக்குது. அந்த சப்தபதி மந்திரங்களும் ஸ்லோகங்களும் அதே தான். சப்தபதியில் வரும்பொழுது 7 அடி மணப்பெண்ணோட சேர்ந்து அந்த மணமகன் நடக்கக்கூடியது. மணமகளுடைய காலை பிடிச்சு அதில் முதல் அடிக்கு சொல்லும் பொழுது இஷே ஏகபதி பவ. இஷக அப்படின்னாவே ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ இஷே ஏகபதி பவ, அந்த முதல் அடி சக்திக்காக, எனர்ஜி கொடுக்கறதுக்காக. ஊர்ஜே த்விபதி பவ. ஊர்ஜேங்கிறது ஸ்ட்ரென்த்தை குறிக்கக்கூடியதான். நாம் இருவரும் சேர்ந்து நம்ம ஒரு ஆரோக்கியமாக வாழ்வோம். ராயச போஷாய திரிபதி பவ. ராயசம்னாவே வெல்த். ராயச போஷாய, அப்போ 16 செல்வங்களை காப்பாற்றுவதற்காக இந்த 3வது அடியை என்னுடன் சேர்ந்து எடுத்து வைப்பாய். மாயோபவாய சதுஷ்பதி பவ. மாயோபவாய, மாயாவினால தான் இந்த பவம்ங்கிறது சம்சாரம். இந்த சம்சாரத்தில் வரக்கூடியது மாயாவினால இன்ப துன்பம் ரெண்டும் மாறி மாதிரி இருக்கக்கூடியது. இன்பம் வந்தால் அப்படியே இன்பத்தில் மட்டுமே எல்லாரும் இருக்க மாட்டோம். இன்பம்னு வந்தால் அடுத்தது துன்பம் வரும். வெற்றி, தோல்வி, லாப, நஷ்டம், இது எல்லாமே சொல்லுவோம். எல்லாமே துவந்தங்கள். இது லைஃப்பில் வரக்கூடியது, இது மாயாவினால் வரக்கூடியது. அப்போ அது 2 வரும்பொழுதுமே என்னுடன் கூட இருப்பாய் அப்படிங்கிறதுக்காக இந்த 4வது அடியை என்னோடு சேர்ந்து எடுத்து வை. அடுத்து பிரஜாபியக பஞ்சபதி பவ. பிரஜாபியக, மக்களுக்காக, குழந்தைகளை, ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்க வேண்டும், அதற்காக என்னோடு சேர்ந்து இந்த 5வது அடியை எடுத்து வை. ரித்துபியக ஷட்பதி பவ. ரித்துபியக, சீசன்ஸ் எப்படி அதுக்கு அழிவே இல்லாமல் அந்த எத்தனை காலங்கள் அந்த சீசன் மாறிட்டே இருக்கு இல்லையா, வந்துட்டே இருக்கு, ஒரு நாளும் அது நிற்கிறது இல்லை. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த லாங்குவிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் ரித்துபியக ஷட்பதி பவ. இந்த தொடர்பு, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உறவு நெடுநாட்கள் நிலைத்திருப்பதற்காக என்னோட 6வது அடியை எடுத்து வை. சகே சப்தபதி பவ. சகேன்னா ஃப்ரெண்டு, கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னா சகே, நட்புக்காக, நாம் இருவரும் நட்போடு வாழ்வதற்காக, லைஃப் லாங் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதனால் என்னுடன் சேர்ந்து இந்த 7வது அடியை எடுத்து வை அப்படின்னு கணவன் சொல்கிற மாதிரி. இதுதான் அந்த சப்தபதி மந்திரங்கள். அந்த சப்தபதி எல்லாம் சொல்லி முறைப்படி கல்யாணம் ஆகுது. கல்யாணத்தில் பார்க்கும்பொழுது நம்ம இப்போது அந்த மீனாட்சி கல்யாணம் அந்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்தில் மீனாட்சி கல்யாணத்தில் அம்பாளே தான், கௌரி தேவியே தான் இங்கே மீனாட்சியாக அவதாரம் எடுத்தால் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அவளும் கௌரி பூஜையெல்லாம் பண்ணான்.
ஏன்னா அவதாரம் இங்கே மாறி இருக்கு. அவதாரத்தில் வரும்பொழுது முறைப்படி ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணுங்கிறத அந்த மீனாட்சி கல்யாணம் கரெக்டாக செஞ்சு காட்டினது. நமக்கு எப்படி இருக்கணும், அந்த நமக்கு பண்ணும்பொழுது ஒரு கல்யாணம் லௌகிக்கத்தில் எப்படி பண்ணுறோமோ அதற்கான எல்லா மந்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. கௌரி பூஜையெல்லாம் பண்ணி அதே மாதிரி கல்யாணத்தில் விக்னேஸ்வர பூஜை மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் கல்யாண மந்திரங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க சப்தரிஷிகள். ஸோ கல்யாணத்தில் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் உருவத்தில் விக்னேஸ்வரரும் அங்கே இருந்தார். பார்வதி பரமேஸ்வரனுடைய குழந்தைகளான விக்னேஸ்வரனும் அங்கே இருந்தார். முருகனும் அந்த கல்யாண ஃபோட்டோ நம்ம பார்த்தாவே தெரியும், பின்னாடி வேல் வச்சுட்டு முருகப்பெருமான் நின்றுட்டுருப்பார். அது எப்படி அம்மா அப்பா கல்யாணத்தில் குழந்தை அப்படின்னா இது அவதாரம். மீனாட்சியாக இப்போ அவதாரம் எடுத்து வந்திருக்கா. ஆனால் இது மாறாதது. இந்த குடும்பம் அப்படிங்கிறது சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் அப்படிங்கிறது அது மாறாமல் எப்பவுமே இருக்கக்கூடியது. எந்த அவதாரம் எடுத்தாலும் அது மாறாதது. இப்போ இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய அம்மா அப்பா கல்யாணத்தை சுப்பிரமணியராக இருந்து கல்யாணத்தையும் பார்த்ததா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாவே தெரியும். ஏன்னா அவர் கூடவே இருக்கக்கூடியவர். இது சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் ஒரு பாட்டில் வரும். அவர் சொல்லுவார், சுதாங்கோ உத்பவே மே அப்படின்னு ஒரு 16வது பாட்டில் நம்ம சுப்பிரமணிய புஜங்கம் பார்க்கும் பொழுது அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவனான நீ, சிவபெருமான் சொல்வார், என்னுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவனான நீ எப்பொழுதும் என்னுடனே இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால சிவபெருமான் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக முருகப்பெருமானும் இருப்பார். நமக்கு நிறைய கோயில்கள்லையும் பார்ப்போம், சோமாஸ்கந்தர் அப்படிங்கிறத பார்ப்போம். சோமாஸ்கந்தர் அப்படின்னாவே ச உமாஸ்கந்தக. இப்போ உமாவுடன் ச அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் வித் அப்படிங்கிறதுக்கு வரும். சக பூர்வபத கர்மதாரய சமாசகன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் அந்த கிராமர் பாயிண்ட்டுக்கு. இப்போ ச லக்ஷ்மணக அப்படின்னா ராமனுடன் கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ச லக்ஷ்மணக அப்படின்னா லக்ஷ்மணனுடன் கூடியவன். அப்போ ராம லக்ஷ்மணன் 2 பேரையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இங்கே சோமாஸ்கந்தக அதே தான், ச உமாஸ்கந்தக. எப்போவுமே உமாதேவியோடும் ஸ்கந்தனுடனும் சேர்ந்தே இருக்கக்கூடியவர். அவருக்கு பேர் தான் சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோமாஸ்கந்தராக அங்கே இருந்தார். அப்போ முருகப்பெருமானும் கணபதி பூஜை பண்ணி மஞ்சள் பிள்ளையாரை படித்ததுனால விநாயகரும் அங்கே இருந்து அந்த திருக்கல்யாணம் நடந்தது. சரி, கல்யாணம் எல்லாம் நடந்தது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே விருந்தெல்லாம், கல்யாணம் அடுத்தது விருந்து இல்லையா, எல்லாம் விருந்து சாப்பிட போகிறாங்க. பிரமாதமாக காஞ்சனமாலா விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஒரு 2 பேர் மட்டும் நாங்கள் சாப்பிடல உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா பதஞ்சலியும் வியாக்ரபாதரும். ஏன்னா அவங்களோட அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு வந்துட்டு வெறும் வயிற்றோடு அப்படி சாப்பிடாம போகக்கூடாது, நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா எப்பவுமே பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருடைய நடனத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அது அவங்களே சொல்கிறாங்க. அதையும் ஒரு பாட்டாக போட்டிருக்காரு பரஞ்சோதி முனிவர். பொன்னவிர் கமலம் பூத்த புனித நீராடி தத்தம் நன்னெறி நியமம் முற்றி நன்னினார் புலிக்காலோனும் பன்னக முனியும். புலிக்காலோன் அப்படின்னா புலிக்கால் அப்படிங்கிற ஒரு வியாக்ரபாதர், புலி போன்ற வியாக்ரபாதர்னு சொல்கிறோம். வியாக்ரனாவே புலி தான். வியாக்ரபாதர் தமிழில் புலிக்கால். புலிக்காலோனும் பன்னக முனி. பன்னக முனிங்கிறது பதஞ்சலி முனியும் தாழ்ந்து பரவி அம்பலத்துள் ஆடும் நின்னருள் நடங்கண்டு உண்பது அடியேங்கள் நியமம் என்றார். அம்பலம் அப்படின்னாவே தில்லை சிதம்பரம், சிற்றம்பலத்தில் ஆடக்கூடியவர். அங்கே அம்பலவாணனாக இருக்கக்கூடிய உன்னுடைய நடனத்தை பார்த்துட்டு சாப்பிட்றதா எங்களுடைய ரூலு. நாங்கள் அதை மீற மாட்டோம். நாங்கள் இன்னைக்கு கல்யாணங்கிறதுனால இங்கே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் தில்லை சிதம்பரத்துடைய நடனத்தை பார்க்காம நாங்கள் எப்படி சாப்பிட்றது? நாங்கள் அதனால் இப்போவே கிளம்பி சிதம்பரம் போகிறோம். அங்கே போய் உன்னோட நடனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போது சிவபெருமான், நான் முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, மூலாதார சக்கரம் அதெல்லாம் சொல்லி, திருவளர் ஆரூர் மூலம் திருவானைக்காவே குய்யம் மறுவளர் பொழில் சூழ் அண்ணாமலை மணிப்பூரம் நீவிர் இருவரும் கண்ட மன்றம் இதயமாம் திருக்காலத்தி. அப்போதான் அவங்க கிட்ட சொல்லும்பொழுது, நீங்கள் 2 பேரும் அந்த மன்றத்தில் ஆடுவேன்னு சொல்லி தில்லை சிதம்பரம் சொல்கிறீங்க இல்லையா, அது இதயஸ்தானம். திருக்காலத்தி பொறுவரும் கண்டமாகும் புருவ மத்தியமாம் காசி பிறைத்தவள் கைலை குன்றம் பிரம்மரந்திரமாம் வேதம் அரைத்தரு துவாதசாந்த மதுரை ஈது அதிகம். இப்போ இந்த துவாதசாந்தமாக இருக்கக்கூடிய மதுரைங்கிறது இது எல்லாத்தையும் விட சிறப்பானது. ஏன்னா பிரம்மரந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது.
அதனால் உங்கள் 2 பேருக்காக இங்கேயே நான் நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வெள்ளி சபை, அங்கே நமக்கு தில்லை சிதம்பரத்தில் கனக சபை, பொன்னால் செய்யப்பட்ட சபை கனக சபை, இங்கே வந்து ரஜத சபை வெள்ளி சபை, இது எல்லாமே அங்கே பொன் சபை, இங்கே ஏன் வெள்ளி சபை அப்படின்னா அங்கே காவிரி ஆறு பாயக்கூடிய இடம் சிதம்பரம். அதையெல்லாம் அந்த காவிரி ஆற்றில் தங்கத்தினுடைய அந்த மினரல்ஸ் அதிகமாக கலந்துருக்கும். நமக்கு கோலார் கோல்டு மைன்ஸ் ஆரம்பிக்கிறதே கர்நாடகா, காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடியது கர்நாடகா. ஸோ அங்கேருந்து வர்றதெல்லாம் தங்கத்தினுடைய மினரல்ஸ் எல்லாம் தாதுக்கள் அங்கே அதிகமாக கலந்துருக்கும். அதனால் அது வந்து அங்கே பொற்சபை. இங்கே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய நதியில் வந்து வெள்ளி தாத்துக்கள் அதிகமாக கலந்துருக்கும், அது இங்கே ரஜத சபை. அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் பார்க்கும்பொழுது தாமிரபரணி சொல்கிறோம், அங்கே தாமிர தாத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த பகுதியெல்லாம். அதனால தான் அங்கே ஓடக்கூடிய ஆறுக்கே தாமிரபரணி அப்படிங்கிற பேர். இங்கே வந்து ரஜத சபையில் அங்கே தில்லை சிதம்பரத்தில் எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி நடனம் தான், இடது காலை தூக்கி நடனம். ஆனால் நமக்கு வந்து இப்போ பார்க்கும் பொழுது மதுரையில் வலது கால் தூக்கி நடனம் ஆடினதாக இருக்கும். தில்லை சிதம்பரத்தில் இடது கால் தான், இடது பாதத்தை தூக்கி ஆடியிருப்பார் கனக சபையில். இங்கே ரஜத சபையிலையும் அதே நடனம் தான், இடது பாதத்தை தூக்கி ஆடிய நடனம் தான். ஆனால் பின்னாடி அது வலது பாதமாக மாறிடுச்சு. கல்யாணத்தப்போ இடது பாதத்தை தூக்கி தான் அவர் ஆடினார். ஏன் பின்னாடி அதை வலது பாதமாக மாறினது அப்படின்னா அதுக்கும் ஒரு கதை உண்டு. அதுவும் இதே திருவிளையாடற் புராணத்திலேயே சொல்லியிருப்பாங்க பின்னாடி. ராஜசேகர பாண்டியன்னு மதுரையில் பிற்காலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு ராஜா, பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் வந்து 63 கலைகளையும் தெரிஞ்சவன். அவனுக்கு இந்த நடனக்கலை மட்டும் தெரியல. இப்போ இவன் ராஜாவாக இருக்கான், வயசும் ஆயிடுச்சு, அரச பதவியில் இருக்கான், 63 கலைகளை நல்லா தேர்ச்சி பெற்றவன். அப்போது அந்த 64வது கலை நமக்கு தெரியலையே, அந்த நடனக்கலையை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நடன கலைஞர்களை கூப்பிட்டு அந்த நடனக்கலையை கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு இவ்வளோ 63 கலைகள் படித்தவனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, நடனக்கலையும் அவனுக்கு வருது. ஆனால் இந்த ஏஜில் அவனுக்கு கொஞ்சம் அந்த சின்ன வயசில் இளமையில் கல்னு சொல்கிறோம், சின்ன வயசில் கல்விங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும், ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் படிக்கிறோன்னா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டி இருக்கும். ஆசையினால் படிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இவன் கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த நடனக்கலையை கற்றுக்கிட்டான். இப்போ இவனுக்கு கால்கள்லாம் வலி வருது. ஒரு வயசுக்கு அப்புறம் நாட்டியம் ஆடும் பொழுது அந்த வலி தெரியும் இல்லையா, என்னதான் அந்த கலையில் ஆர்வம் இருந்து கற்றுக்கிட்டா கூட அந்த வலி இருக்குது. அப்போ அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறான். நடராஜருடைய அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து இடது பாதத்தை தூக்கி ஆடின அந்த கோலத்தை பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு தோணுது, நமக்கே கால் வலி, ஒரு நாள் காலை தூக்கி ஆடுறமே, நம்ம இவ்வளோ கால் வலிக்குதே, இவர் இவ்வளோ வருஷக்கணக்காக இடது பாதத்தை மட்டுமே தூக்கி ஆடிட்டுருக்காரு, இவருக்கு எவ்வளோ கால் வலிக்கும், ஏன்பா நீ கொஞ்சம் எனக்காக காலை மாற்றி ஆடக்கூடாதா அப்படின்னு வேண்டுறாரு. உடனே இப்போ காலை மாற்றி வலது பாதத்தை தூக்கி ஆடினாராம் சிவபெருமான். அதனால் மதுரையில் வந்து வலது பாதத்தை தூக்கி ஆடியிருப்பார். நமக்கு இந்த விஷயத்தையெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்லும் பொழுது இது என்னது, சிவபெருமானுக்கு போய் காலை இது பண்ணுமா, கால் வலிக்குமா, இது என்ன இப்படி பேசுகிற, ஒரு ராஜாக்கு இது கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட. சாதாரணமாக நம்ம சின்ன விஷயம் தமிழில் வரக்கூடியது, முல்லைக்கு தேர் கொடுத்தான், மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிறத சொன்னாவே இதை கூட இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அவன் ஒரு ராஜாவா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து பேசுவாங்க. ஆனால் அந்த நம்முடைய இந்த லிமிட்டட் நாலேஜை வச்சு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே வந்து அவர் இந்த ராஜசேகர பாண்டியன் எதுக்காக சிவபெருமானை பார்த்துன்னா, அப்போ சிவபெருமான் மேலே அவர் எவ்வளோ மனசுக்குள்ள பக்தி வச்சுருந்தாருங்கிறத பார்க்கணும். அங்கே முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னா அந்த இடத்துல முல்லை செடி மேலே அவருக்கு பக்தி கிடையாது பாரிக்கு. ஆனால் எந்த ஒரு இதுவும் வாடிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. யார் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்தா தாங்காது, மனசு தாங்காதுன்னு இருந்த அவருடைய குணம், அதை சிறப்பித்து சொல்கிறதுக்காக அங்கே அப்படி சொல்லியிருக்கு. இங்கே வந்து சிவபெருமான் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்தவர். ஐயோ என்னுடைய சிவபெருமானுக்கு கால் வலிக்குமே, நீ கொஞ்சம் காலை மாற்றிக்க கூடாதாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பக்தருக்காக வலது பாதத்தை தூக்கி ஆடினாரா சிவபெருமான். அது பின்னாடி வந்த கதை. முதல்ல இடது காலை தூக்கி தான் ஆடி இந்த பதஞ்சலியும் வியாகரபாதரும் அந்த தில்லை சிதம்பரத்தில் அந்த மன்றத்தில் ஆடக்கூடிய அதே நடனத்தை பார்த்த உடனே ரொம்ப திருப்தியாக மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுட்டு போனாங்க. இப்போ வந்திருந்தவங்க, கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனாலும் மலை அளவுக்கு சாப்பாடு எல்லாம் மீதி இருக்குது, அவ்வளோ செஞ்சுருக்காங்க அவங்க.
அப்போது பார்வதிக்கு மனசுக்குள்ளே ஒரு கர்வம் வருது, இவ்வளோ பேர் சாப்பிட்டு கூட இன்னும் நிறைய சாப்பாடு இருக்குது, நம்ம இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு இதில் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. இது சில இடத்துல பாட்ட பேதங்கள் இருக்குது. பார்வதி அப்படி மனசில் அகங்காரம் வந்த மாதிரியும் சில இதில் சொல்லும் பொழுது காஞ்சனமாலைக்கு மனசில் அந்த மாதிரி அகங்காரம் வந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னும் வேற யாராவது சாப்பிடாம இருந்தால் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது சிவபெருமான் பார்க்குறாரு, தன்னோட கூட வந்தவங்களில் குண்டோதரன் அப்படிங்கிற ஒரு தூதன், அவன் பூதகணம், அவன் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்னு அவனை அனுப்புகிறாரு. அவன் சாப்பிட ஆரம்பித்த உடனே, அவனை சாப்பிட அனுப்பும் பொழுதே, சிவபெருமானுடைய திருவிளையாடல இதுவும் ஒன்று, அவனை சாப்பிட போகும் பொழுதே அவனுடைய வயிற்றுக்குள்ளே வடவாக்னியை இது பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ ஃபுல்லாக அவனுக்கு வயிறு எரியுது, எவ்வளோ போட்டாலும் அவன் பசி அடங்கலைன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் இருந்ததையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். சாப்பாடு பத்தலையேன்னு திரும்ப சமைக்கிறாங்க, அதை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இது பண்ணும் பொழுது அங்கே ஒரு அன்னக்குழி சிவபெருமான் அமைச்சு, அன்னக்குழி அமைத்தல் படலம் அப்படின்னே போட்டிருப்பாரு. அன்னக்குழியும் வைகையும் அமைத்த படலம்னே தனி படலம் வரும். இப்போ அன்னக்குழி அமைச்சு அதில் அன்னபூரணியை ஒரு கவலம் சாப்பாடு கொடுக்க சொல்லுவார். அதை சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தாகம் அப்படின்ட்டு அவன் தவிப்பான். எல்லாம் அங்கே இருந்த தண்ணியெல்லாம் கொடுத்தும் அவனுக்கு தாகம் தீரவே இல்லை. உடனே சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருந்த கங்கையை நீ இங்கே பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கங்காதேவியும் கீழ் நோக்கி பாயிராம். தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கையை பார்த்து சொல்கிறாரு சிவபெருமான், தேங்கு நீர்த்திரை மாளிகை செல்வி நீ இந்த வாங்கு நீர்த்தடம் புரிசை சூழ் மதுரையின் மாடோர் ஓங்கு நித்தமாய் ஒல்லென வருதி என்று உரைத்தான். நீங்கு நீர்த்திரு மாதவன் ஒரு மொழி நிகழ்த்தும். அதாவது தேங்கு நீர்த்திரை அப்படின்னா அலைகள், மாளிகை செல்வி அலைகளை மாலையாக உடைய செல்வி, அது கங்காதேவியை பார்த்து நீ இந்த வாங்கு நீர்த்தடம் புரிசை சூழ் மதுரையின் மாடோர். வாங்கு நீர்த்தடம் அப்படின்னா வளைந்த அகழிகள், புரிசைனா மதில், வளைந்த அகழிகளையும் மதில்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய மதுரையின் மாடோர், மதுரை நோக்கி, மதுரைக்கு சமீபத்தில் ஓங்கு நித்தமாய் ஒல்லென வருதி. இங்கே எப்பவுமே நீ ஒல்லென வருதி, விரைந்து வா, இந்த மதுரை மாநகரை நோக்கி நீ விரைந்து வா அப்படின்னு என்று உரைத்தான். அப்படி அவன் சொன்ன உடனே, சிவபெருமான் சொன்ன உடனே, நீங்கு நீர்த்திரு மாதவன் ஒரு மொழி நிகழ்த்தும். மாதவன் அப்படிங்கிறதே நமக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 விதமாக பிரிக்கலாம். மாதவன்கிறது ஜென்ரலாக மாதவக, மாக தவக, மாவினுடைய தவக அப்படிங்கிறது பத்திங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது, கணவன் அர்த்தம். மாவினுடைய கணவன், மா அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஸோ மாதவகங்கிறது பெருமாளுக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்று இந்த மாங்கிற வார்த்தை உமாதேவியையும் குறிக்கக்கூடியது. ஸோ மாதவக அப்படின்னா உமாதேவியின் கணவனான சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மாதவன் ஒரு மொழி நிகழ்த்தும் அப்படின்னு அவர் சிவபெருமான் சொன்ன உடனே கங்காதேவி ஒரு மொழி நிகழ்த்தும், ஒரு வார்த்தையை சொல்றா. அன்றும் எம்பிரான் ஆணையார் பகீரதன் பொருட்டு சென்று நீயொரு தீர்த்தமாய் திளைப்பவர் களங்கம் ஒன்று தீவினை தொடக்கரு தொழுகென பணித்தாய் இன்றும் ஓர் நதியாகென பணித்தியேல் என்னை. நீங்கள் சொல்லிட்டீங்க, அன்னைக்கு நீங்கள் எம்பிரான் ஆணை, என்னுடைய தலைவனான உங்களுடைய ஆணையினால பகீரதனுக்காக அவருடைய சாபம் தீரணும், பகீரதன் தபஸ் பண்ணதுனால தீர்த்தமாய் நீ போ, களங்கம் ஒன்று தீவினை தொடக்கருத்து எழுக என பணித்தாய். குற்றமாக இருக்கக்கூடிய அந்த பாவ காரியங்கள் எல்லாத்தையும் நீ அறுத்து விடுவாய் அப்படின்னு நீ அன்னைக்கு சொன்னதுனால நான் கங்காதேவியா பூமியில் போனேன். இன்றும் ஓர் நதியாகு என பணித்தியேல் என்னை. இன்னைக்கும் நீ ஒரு நதியா போன்னு சொன்னீங்கன்னா இங்கே நான் ஒரு நதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி வர்றா பூமிக்கு. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, தீர்த்தன் இதழி சடை நின்றும் இழிந்து வரலால் சிவகங்கை தீர்த்தன் உருவம் தெளிவோர்க்கு ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம் காலில் கடுகி வரும் செய்தியாலே வேகவதி தீர்த்தம் கிருத்தமாலை என வைகை நாமம் செப்புவரால். இப்போ வைகை அப்படிங்கிறது முன்னாடி இருந்த பேர் கிருத்தமாலை. கிருத்தமாலைங்கிறது ஒரு கிளை நதினு சொல்லலாம், வைகையினுடைய ஒரு கிளை நதினும் சொல்கிறது உண்டு. ஆனால் அங்கே கிருத்தமாலை அப்படிங்கிற பேரில் ஒரு நதி இருந்தது. இப்போ அந்த நதி தான் கங்கா நதி அதில் கலக்குது. இப்போ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, தீர்த்தன் இதழி சடை நின்றும். தீர்த்தன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது.
தீர்த்தன் இதழி சடை நின்றும் இழிந்து வரலால், சிவபெருமானுடைய சடையிலிருந்து இழிந்து வரலால் கீழ்நோக்கி இறங்கி வருவதால் சிவகங்கை தீர்த்தம், உனக்கு பேர் சிவகங்கை தீர்த்தம்ங்கிற பேரு. உருவம் தெளிவோர்க்கு ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம், இங்கே வரும்பொழுது நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போய் நம்ம சித்தம் சுத்தியாகி ஞானத்தை தேடுவோம், ஞானம் கிடைக்கிடும். அப்படிங்கிறதுனால உனக்கு பேர் சிவஞான தீர்த்தம்னு பேர். காலில் கடுகி வரு செய்தியாலே வேகவதி தீர்த்தம், கால் அப்படின்னா காற்றுன்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழில். காலில் கடுகி வரு செய்தியாலே, காற்று போல கடுகின வேகமாக வரக்கூடிய செய்தியாலே, செய்திங்கிறது இந்த இடத்துல செய்கை, காற்று போல வேகமாக வரக்கூடிய செயலாலே உனக்கு பேர் வேகவதி. வேகவதி தீர்த்தம், வைகைன்னு சொல்லக்கூடியது வேகவதி தீர்த்தம். சிவபெருமான் ஆணையிட்ட உடனே வேகமாக வந்ததுனால வைகை அப்படிங்கிற பேர். இது தமிழ் இதில் சொல்லும் பொழுது கதையாக சொல்கிறது, அந்த குண்டோதரனுக்கு தாகம் தவிக்கும் பொழுது சிவபெருமான் கை வை அப்படின்னு சொல்லி அவனை கையை வைக்க சொல்லிட்டு இந்த கங்காவை வர சொல்லுவார். அப்போ அவன் கை வச்ச உடனே வந்ததுனால தான் கை வை அப்படிங்கிறது தான் மருவி வைகைன்னு ஆனது அப்படின்னும் சில கதைகள் சொல்கிறது உண்டு. இப்போ இது இவர் சொல்லக்கூடிய பேர் வேகமாக வந்ததுனால வேகவதி. வேகவதி தீர்த்தம் கிருத்தமாலை என வைகை நாமம் செப்புவரால், உன் கிருத்தமாலை அப்படின்னு இருக்கக்கூடிய உன்னை வைகை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவார்கள் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாராம். இப்போ இது மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நடந்த நிகழ்வுகள். பரஞ்சோதி முனிவர் போட்டிருக்கிறது, இதை பற்றி சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம மீனாட்சி ஸ்தோத்திரம் அதை போடலாம் நெக்ஸ்ட் இதில்.